அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சேகர் எஸ்போர்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை கிரேவி பார்க்க போகிறோம். நார்த்து சைடு சவுத்து சைடெல்லாம் அந்த டேஸ்ட்டில் சாப்பிடுவாங்க. இப்போ அதே டேஸ்ட்டில் இப்போ நம்ம செய்யும். வாங்க வீடியோவில் போவோம். ஸ்டவ்வை பற்ற வச்சாச்சு. இப்போ தேவையான ஆயில் போட்டுக்குவோம். முட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். சரிங்களா? ஆயில் போட்டாச்சு. கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். அதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்குவோம். சரிங்களா? இப்போ முட்டையை போட்டுக்குவோம். நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். சரிங்களா? நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். கொஞ்சம் வேகட்டும். நல்லா வந்துடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டோம். கொஞ்சம் ஆயில் போட்டுக்குவோம். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கணும். ஒரு 15 முந்திரி எடுத்து வச்சுக்கிறேன். முந்திரி போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் போட்டுக்குவோம். நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். நல்லா வேகட்டும். நல்லா வெந்துடுச்சு. இந்த பதத்தில் இறக்கிக்கிறோம். இதை கொஞ்சம் ஆற விட்டு அரைச்சிக்கும். இப்போ மிக்சியில் கொட்டியாச்சு. அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துங்க. கொஞ்சம் போல் ஒரு கைப்பிடி போதும். இதை நல்லா இப்போ அரைச்சி எடுத்துக்கிறோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறோம். அதில் 2-3 பட்டை, ஒரு 4 கிராம்பு, 4 ஏலக்காய். சரிங்களா? நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிக்கிறோம். சரிங்களா? நல்லா கொதி வருது. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கிறோம். சரிங்களா? மசாலா போடுறோம். இது டீஸ்பூனு, சும்மா ஒரு ஸ்பூனு மல்லித்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா. சரி, நல்லா பரட்டி விட்டுக்கிறோம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறோம். தேவையான சால்ட்டு. கொஞ்சம் கொதித்து வரட்டும். இப்போ கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிறோம். சரிங்களா? நல்லா வேகட்டும். வெந்து வந்ததும் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ முட்டையை சேர்த்துக்கிறோம். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ முட்டையை சேர்த்துக்கோம். சரிங்களா? முட்டையை போட்டாச்சு. நல்லா கலரி விட்டுக்கிறோம். சரியா? நல்லா கலரி விட்டுக்கிறோம். ஓகே. இப்போ இந்த மசாலா எதுக்கு சாப்பிடலான்னா சப்பாத்தி, பரோட்டா, மற்றபடி சாதத்தை கூட நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஜீரகம், பெப்பர் இடித்து வச்சுக்கிறேன். அதை சேர்த்துப்போம். நான் ஜீரகம், பெப்பர் சேர்த்து வச்சுக்கிறேன், அடித்து வச்சுக்கிறேன். இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா கலரி விட்டுருவோம். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கும். சூப்பராக ஆகிட்டுங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது. சரிங்களா? இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறோம். ஓகேவா? இப்போ மல்லித்தழை போட்டாச்சு. சூப்பராக ஆகிட்டுங்களா? அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு